அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது புறம்போ வந்துருச்சு. இந்த புறமா பொறுத்தவரைக்கும் கமல் சார் ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் கலை இருந்துச்சு. அதனால வன்மம் இல்லை. திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டியாளருக்குள்ள அந்த வன்மம் வந்து நிறைஞ்சிருச்சு. ஆனால் இதில் வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. 2 அணி இருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இதில் வந்து நேர்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு நைட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது 2 அணி இருக்குனாவது கமல் சார் வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு அணி பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்னு சொல்லி ஒரு அணி ஆல்ரெடி தெரியும். ஆனால் அந்த பூமர் கேங்கை வந்து தெரியவே தெரியாது. அந்த பூமர் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பூமர் கும்பல் வந்து அப்படியே ஒரு பின்னாடி இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து பல வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக விசித்ராமா வந்து டார்கெட் பண்ணுறதுல மிக முக்கியமாக இருக்காங்க. அந்த பூமர் கேங் தலைவன் தினேஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பூமர் மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சுவந்தி விஷ்ணு, ரவீனா இவங்களெல்லாம் இந்த வாரம் வச்சு கிளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை இப்படி இருக்குது. இந்த வீட்டில் 2 அணியாக இருக்காங்க. 2 அணியாக இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பொழுதன்னைக்கும் பார்த்தீங்கன்னா விசித்ரா போபியாவிலே சுற்றுறாங்க பார்த்தீங்களா இந்த பூமர் கேங்கு. இந்த பூமர் கேங்கு செருப்படி கொடுக்குற மாதிரி 4 கேள்வி கமல் சார் கேட்டார் அப்படின்னா அது வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2ஆம் பருவம் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.